குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026 பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் 6 4 10 1 வருது. சூரியனுடைய ஆட்சி வருது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும். இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரகனான குரு பகவான், புத்திரக்காரகனான குரு பகவான். இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம்னாக்க 2 முறை கிரக பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது. அது ஒன்று மே மாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10வது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது. அப்போ இந்த 2 கிரக பயிற்சிகள் குரு பகவான் என்ன சாமி ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரன்னீங்க, இந்த ட்ரிப்பு 2 பயிற்சி இருக்குது அப்படின்னாக்க அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதம் வந்துட்டு போயிட்டார். எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார், திருப்பி ரிட்டாயர்ஷன் ஆகி போயிட்டார். அதுக்கு அடுத்தது கடகத்துக்கு வராரு, அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு. அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரக பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம். இப்போ இந்த 3 கிரக பயிற்சிகளும் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது, என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் ஆளும் கிரகங்களான 4 கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசியான தனுரில் இருக்கிறாங்க. மிக பெரிய இது 9 அப்படின்றது 1 5 9 அப்படின்றது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுதா? 9ஆம் இடம் வலுப்பெறுது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் 6/3/2026 பயிற்சி அடைகிறாரு. எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா? டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி 6/3/2026 சனி பகவான் பயிற்சி அடைகிறது. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான். குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் 20/5/2026 மே மாதம் மாறுறாரு. எங்கேக்கு மாறுறாரு அப்படின்னாக்க கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இந்த கர்க்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கர்க்கடகத்தில் உச்ச நிலையை அடைஞ்சு அங்கு சற்றேறக்குறைய 5 மாதம் இருக்கிறார். திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 10வது மாதம் மாறுறாரு. எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது. சிம்ம குரு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார். அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் அதாகப்பட்டது 2026வது வருடம் பிறக்குது. இந்த 2026 யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்லுவோம். இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்
அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க, அடுத்தது வியாபாரிகளுக்கு, அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் அதிபர்களுக்கு, இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு 10ல் குரு பகவான் இருக்கார். 10ல் குரு பகவான் இருந்தாலே பதவியும் பறிபோகும் அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது. 10ல் குரு வரும்போது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் மேலே உள்ள அதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் 5வது மாதம் வரையிலும் அடக்கி வாசிக்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். என்ன சாமி 5க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, குரு பகவானானர் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம் அப்படின்றது அவருக்கு லாபஸ்தானம் மற்றும் அவர் உச்சம் பெற்றிருக்கிற இடம். அப்போ 11ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் சாமி நானும் எவ்வளோ வேலை செய்கிறேன், எனக்கு உண்டான ரெகக்னைஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். ரெகக்னைஸ்னால் என்ன அப்படின்னாக்க, 1 பதவி உயர்வு, 2 பணி பாதுகாப்பு. எப்பொழுதுமே இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 6ல் சனி பகவான் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காரு, பணியில் ஒரு நிரந்தரமற்ற தன்மையை கொண்டு விட்டுருக்கிறாரு. நமக்கு வேலை இருக்குமா வேலை இருக்காதா அப்படின்ற பயங்கலந்த பதட்டத்தோடையே இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஏற்பட்ட கன்னியாராசி என்பவர்களுக்கு பணியில் பாதுகாப்பும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 1/1/2026 31/12/2026 கிடைக்குமா? கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்தது குரு பகவானானவர் மாறுறாரு. எப்போ மாறுறாரு? 10வது மாதம் மாறுறாரு. எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு பார்த்தாக்க, உங்களுடைய ராசிக்கு 12ல் குரு பகவான் வராரு. அப்போ இந்த 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம், மனப்பதட்டம், பயங்கலந்த தோல்விகள் எல்லாமே இருக்கும். டிப்ரெஷனும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ஞாபக மறதி அப்படின்ற டயத்தில் 10வது மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கார். கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நலத்தை தொந்தரவும், உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, இதை தவிர கேது பகவானுடைய மாற்றங்கள் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு என்ன தரும் அப்படின்றத பார்ப்போம். கடந்த காலகட்டங்களில் 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவானும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உத்தியோகத்தில் நல்ல நிலையை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. 6ல் சனி இருந்தாக்க, அதே போல் 6ல் ராகுவும் இருந்தாங்க. அப்போ கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கன்னியாராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய அன்பர்கள், ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி மற்றும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வெளியூர், வெளிமாநிலங்களில் டெப்டேஷன் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு, நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் சாமி ஐடி டிபார்ட்மெண்ட்டில், எனக்கும் ஒரு டெப்டேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. டெப்டேஷன் கொடுத்தாக்க இங்கே வர வருமானம் மாதிரி 105 மடங்கு வருமானம் வரும். அப்படி வருமானம் வந்தாச்சுன்னா நான் கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனெல்லாம் அடைப்பேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு டெப்டேஷன் வேலையா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் இந்த படிக்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இந்த கன்னியாராசியை சேர்ந்த வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 6ல் சனி பகவான் இருக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு 7ல் வராரு. 7ல் வரதுக்கு பேர் கண்டகச்சனி. இந்த 6ல் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 6/3/2026. இதுக்குள்ளார புதிய தொழிலில் முயற்சி செய்யுங்க. செய்கின்ற தொழிலில் ஏற்றம் இருக்கும்.
புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாம் கன்னியாராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு. அதே போல் எடுத்த ஃப்ரான்ச்சைசியை விரிவாக்கம் பண்ணலாம். அந்த விரிவாக்கம் அப்படின்றது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் விரிவாக்கம் பண்ணலாம். தொழில்களில் புதிய புதிய முறைகளை புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிஜிட்டல் முறையில் புதிய புதிய வாய்ப்புகளை புகுத்தி தொழிலில் அனுகூலமான காலகட்டங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே கன்னியாராசி புதனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகக்காரகர். அப்படியேற்பட்ட சனி பகவான் 7ஆம் இடத்துல வராரு. 7ஆம் இடத்துல வர்றது அப்படின்றது பொறுத்தளவுக்கு கெண்டகச்சனி அப்படின்னு பேர். இந்த கெண்டகச்சனி வர்றதுனால வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சாச்சுனாலே 6/3/2026 அப்புறம் கெண்டகச்சனியாக மாறுது. அதனால் எப்போ புறப்படுறோமோ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புறப்பட்டுட்டாக்க வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சால்வ் ஆகுமா? அத்தனையுமே சால்வ் ஆகும். 6ஆம் இடத்துல ராகு அதீத தைரியத்தை கொடுப்பாரு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்கு போகக்கூடிய முயற்சிகளையும் கொடுப்பாரா? முயற்சியிலும் கொடுப்பார். இந்த கன்னியாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய சேம்பரில் டைரக்டராக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பொறுத்தளவுக்கு மந்திரிகளாக, எம்எல்ஏக்களும் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் தலைவருடைய கடைக்கன் பார்வை பெற்று புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைன்ஸ் கான்ட்ராக்டு, லேண்ட் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, இதை மாதிரி அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழக்கூடிய காலகட்டம். சரி, இந்த கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமான் ரங்கநாத பெருமாளை வணங்கணும். ரங்கநாத பெருமானை வணங்கக்கூடிய நாள் அப்படின்றது சனிக்கிழமையில் போயிட்டு ரங்கநாத பெருமானை வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை, வரப்போகிற பிரச்சனை அத்தனையும் தீரும். சாமி, எனக்கு ரங்கநாத திருச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சனம் தீர்த்தத்தை குடிச்சிக்கிட்டு வாங்க. எப்பயுமே நாம் சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னாக்க எம்பெருமான் நம்மளை கை தூக்கி விடுவாரா? கண்டிப்பாக கை தூக்கி விடுவார். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த 1/1/2026 31/12/2026 வரலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இந்த கன்னியாராசி சேர்ந்த மாணவர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நல்ல தைரியம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய படிப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி உள்ளூர், வெளியூர், வெளிநாடு பல்கலைக்கழகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குருவும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதேமாரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு 6ல் சனி பகவான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 7ல் மாறுறாரு. உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் பதவியும் பணவரும் கிடைக்காத உத்தியோகம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு உத்தியோக பணி பாதுகாப்பு கிடைக்கும். திடீர் பண வரவு கிடைக்கும். அதை தவிர விரும்பிய இடத்துக்கு சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பதவி உயர்வோடு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குமா? வாய்ப்புகளும் கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் 1/1/2026 31/12/2026 வரலும் ஏற்றமான காலகட்டங்கள். புதிய நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். திருமணத்திற்கு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள். வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த 2026 அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். புதிய புதிய முயற்சிகள் மூலியமாகவும் டிஜிட்டல் மூலியமாகவும் மற்றும் புதிய புதிய இடங்களில் புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும், கடையை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும், புதிய புதிய எம்ப்ளாயிகள் சேர்ந்து அவங்களுக்கு நல்லபடியாக வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கன்னியாராசி சேர்ந்தவங்களுக்கு அது அற்புதமான நிகழ்வு நிகழக்கூடிய ஆண்டு. வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பதவி உயர்வு வரும். அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் 2026 நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.